மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதாவது 22 ஏப்ரல் 2026ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடந்துச்சு. அதாவது 22 அப்படின்னா 21 ஏப்ரல் அதுவும் இன்னைக்கு மிட் வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸோட ஒரு கிளிம்ஸ், ஒரு பிரீஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுல பிரீஃப் இன்ஃபர்மேஷன்ஸோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இதை சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா ரெகுலரா நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான ப்ரீவியஸ் டேஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஒவ்வொரு நாளுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனல்ல வந்துடும். ஸோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்துங்க. நீங்களுமே இதை படிச்சு பயன்பெறுங்க. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே தமிழ்ல சார்ந்து படிக்கிறவங்க, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தமிழ்ல மற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே ரொம்பவே மினிமமான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம முக்கியமா எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, ஆல் இண்டியா ரேடியோ இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் ஹிந்து நியூஸ், தினமணி நியூஸ், அது மட்டும் இல்லாம சில ஆன்லைன்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கரண்டா கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நியூஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே இதுல இருந்து தான் நிறைய பேர் நியூஸஸ் எடுப்பாங்க ஃபார் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே. அதனால நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்து பயன்பெறுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விச் ஸ்பெஷலைஸ்டு லேபரட்டரி. அண்மையில டிஆர்டிஓட லேபரட்டரி, ஏதோ ஒரு லேபரட்டரி ஏஐ எனேபிள் சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க, பிரஜ்னா அப்படின்ற பேர்ல. அந்த பிரஜ்னா அப்படின்ற ஏ எனேபிள் சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம் டிஆர்டிஓட எந்த லேபரட்டரியில உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஏஐஆர், அதாவது சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லேபரட்டரியில. இந்த லேபரட்டரியில உருவாக்குன அந்த ஏ எனேபிள் சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு பிளானட்ஸ் இமேஜ் பண்ணி அனுப்பும்போது அனலைஸ் பண்றதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் இமேஜிங் சிஸ்டம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஏஆர், அதாவது இந்த ஸ்கேர் அப்படின்ற ஒரு லேபரட்டரி பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ பெங்களூர்ல இருக்கிற ஒரு லேபரட்டரி. ஆனா நம்ம இது சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா கேட்டா வேணாம். ஆனா டிஆர்டிஓ சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். விச் இஸ் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வர முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு குரூப் தான் வந்து டிஆர்டிஓ. இது மூலியமா நிறைய ஆயுதங்கள், அதாவது போர் கருவிகளை வந்து உருவாக்குவாங்க. வெப்பன்ஸா இருந்தாலுமே சரி, சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிஆர்டிஓ தான் கண்டுபிடிக்கும், உருவாக்கும். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. 1958 ஜனவரி 1 இதை வந்து உருவாக்குனாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆரிஜின் இஸ் நாலேஜ், அதாவது வலிமையின் மூலம் அறிவு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஒரு மோட்டோ தான் டிஆர்டிஓட மோட்டோ. ஸோ இதுல மினிஸ்டரா எந்த மினிஸ்ட்ரி இருக்கிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு. இதோட மினிஸ்டரா யார் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா கரண்டா ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு. ஓகேங்களா. இதோட சேர்மனா இப்ப கரண்டா யார் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சமீர் வி கமத் அப்படின்றவர். சமீர் வி கமத் அப்படின்றவர் தான் முழுமையா அந்த டிஆர்டிஓ பார்த்துப்பாரு. பட் இதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது, ஸோ இன்னைக்கான தினம், அதாவது ஏப்ரல் 21 வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் தன்னோட இன்னோவேஷனை கிரியேட் பண்ணணும், அதை பத்தி இதை திங்க் பண்ணணும் என்ற வகையில ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தினம் தான் வந்து இந்த வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. அது ஏப்ரல் 21 ஒவ்வொரு வருடமும் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டே பாத்தீங்கன்னா 2017 இருந்து அனுசரிக்கப்படுது. 2002லயே பாத்தீங்கன்னா மார்க்கி செகல் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா 2002லயே இந்த டே வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு. இதை பத்தின ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்ணிருக்கிறாரு. ஆனா 2017 தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து அபிஷியலா இது கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது, வேர்ல்டு எர்த் டே. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 22 வந்து உலக பூமி தினம் வந்து அனுசரிக்கப்படுது. இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா உலக பூமி தினம் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்தோட முக்கியமான நோக்கம், அதாவது இதோட கருப்பொருள் என்னன்னா அவர் வேர்ல்டு அவர் பிளானட், சாரி அவர் பவர் அவர் பிளானட் அப்படின்றது. இந்த வகையான, அதாவது இந்த வேர்ல்டு எர்த் டே பாத்தீங்கன்னா செனேட்டர் கேலார்ட் நெல்சன் அப்படின்றவரு இந்த நாளை வந்து அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு புவி ஆராய்ச்சியாளர். அது மட்டும் இல்லாம இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் புவியை பத்தின ஒரு அவேர்னஸ், பூமியை வந்து ஒவ்வொரு மனிதர்களும் தான் பாதுகாக்கணும், பூமியை வந்து சரியா பாதுகாத்தா அதை நம்மளை நல்லா பார்த்துக்கும் அப்படின்றதுதான் இந்த நாளுக்கான கருப்பொருள். அதாவது நம்ம வந்து பூமியை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கிறது அப்படின்றது பொல்யூஷன் இல்லாத ஒரு பூமி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரிசோர்ஸுமே சரியா பயன்படுத்தணும். இங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு சுரண்டுனா மிச்சம் இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, மனித வாழ்வு தான் போகும்.
அப்போ பூமி வந்து ரொம்பவே அதி அற்புதமான ஒரு படைப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த பூமி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்குமே வந்து ரொம்ப முக்கிய ஆதாரமா ஒவ்வொரு விஷயத்தையும் குடுக்குது. அப்ப பூமிய நம்ம சரியா பார்த்துக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லுமே வந்து பூமி காக்கப்படும். அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு அலட்சியத்தினால தான் இந்த பூமி வந்து பாதுகாப்பு இன்மை இல்லாம அழிவுல சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அத பத்தின ஒரு அவேர்னஸ் குடுக்கக்கூடிய தினம் தான் வந்து இந்த ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஓகேங்களா? அடுத்தது. இந்த ஏப்ரல் 2026 1ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா, ஒடிசா தினம். ஒடிசா மாநிலம் உருவான தினம். அது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவான தினம். ஏப்ரல் 2 பார்த்தீங்கன்னா, கற்றல் குறைபாடு. கற்றல் குறைபாடு பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் தான் இது. 4 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா, சுரங்கம் பத்தினது. கன்னிவெடி சுரங்கம் இல்ல, கன்னிவெடி பத்தின ஒரு அவேர்னஸ். ஓகேங்களா? 5 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா, உலக கடல்சார் தினம். அதாவது தேசிய கடல்சார் தினம். 7 ஏப்ரல் வந்து உலக சுகாதார தினம். உலக சுகாதார தினம். ஏப்ரல் 11 வந்து சேஃப் மதர்ஹுட் டே. பாதுகாப்பான தாய்மை தினம் மற்றும் உலக வேர்ல்ட்ஸ் பார்க்கின்சன் டிசீஸ். அது மட்டும் இல்லாம ஜோதிரா பூலேவோட தினம். அவங்களோட பிறந்த தினம். இவங்க ஜோதிரா பூலே வந்து 19th செஞ்சுரியில நிறைய அளவுல விமென்ஸுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்த முக்கியமான நபர்கள்ல இவரு ஒருத்தர். இவரும் இவரோட மனைவியான சாவித்ரிபாய் பூலே 2 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான ஆர்ஃபனேஜஸ் கட்டினாங்க. அந்த டைம்ல பெண்கள் கல்வி பற்றின ஒரு எண்ணமே சிந்திக்க கூடாது. ஸோ பெண்களுக்கான கல்வி வந்து முக்கியமா பார்த்தாங்க. பெண்கள் கல்வி கற்கணும். அவங்க தான் மொத்த சமுதாயத்தையும் மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரிபா பூலேவும் 2 பேரும் சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய மொத்தமா பெண்களுக்கான கல்விக்காக அர்ப்பணிச்சாங்க. அதுக்கப்புறம் 13 ஏப்ரல் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஏப்ரல் 14 பி.ஆர். அம்பேத்கரோட பிறந்த நாள். ஏப்ரல் 16 வேர்ல்டு உலக குரல் தினம். ஏப்ரல் 17 ஹீமோஃபீலியா டே. ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் டே. ஏப்ரல் 19 வேர்ல்டு லிவர் டே. ஏப்ரல் 21 கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. வேர்ல்டு ஹெல்த் டே எர்த் டே வந்து 2022 ஏப்ரல். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது சம்பந்தமா மேட்ச்லயே கேட்பாங்க. ரீசன்ஸ் அசர்ஷன் ரீசன்ஸ்லயே கேட்பாங்க. அடுத்தது ரெலோஸ் பேக்ட். ரெலோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்பட்டுச்சு. ஸோ இந்தியாவை சார்ந்து நரேந்திர மோடி அவர்களும், ரஷ்யாவை சார்ந்து புதின் அவர்களும் சேர்ந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் எதை சொல்லுது அப்படின்னா, லாஜிஸ்டிக் சப்ளை. ரெலோஸ் அப்படின்றது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான். லாஜிஸ்டிக்ஸ்னா அவங்களோட பாகங்கள், உதிரி பாகங்கள் செயல்படுத்துறதுக்கும் அவங்களோட ரீஃபியூலிங்காகவும் ஒரு ஒரு வகையான அக்ரிமெண்ட். இப்போ ஆர்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் 2மே இருக்கு. ஆர்டிக் ஓஷன்ல ஏதாவது இந்தியாவை சார்ந்து கப்பலோ, போர்க்கப்பலோ, இல்லைன்னா வந்து விமானங்களோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஃபியூல் மிஸ் ஆச்சு, கம்மியாச்சுன்னா, இந்த ரஷ்யா வந்து அவங்களோட ஆயுதங்கள், அவங்களோட பொருட்களை வைத்து அதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டிங் தான் வந்து இந்த அக்ரிமெண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராணுவங்களுமே வந்து 3000 மிலிட்டரி பர்சனல்ஸை வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம 5 வார்ஷிப்ஸையும் 10 ஏர்கிராஃப்டையும் அவங்களோட டெரிட்டரிக்குள்ள எங்க வேணா நிறுத்திக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லி அக்ரிமெண்ட் தான் இது. அவங்க 2 பேருமே ஒவ்வொருத்தர் ஒரு வகையான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒரு அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வகையான ஒரு இனிஷியேட்டிவ் தான், இந்த வகையான ஒரு அக்ரிமெண்ட் தான் ரெலோஸ் அப்படின்ற அக்ரிமெண்ட். அடுத்தது, இப்ப அண்மையில ஐஐடி மெட்ராஸ் பாத்தீங்கன்னா ஒமேகா பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஃபுட்பால் பிட்ச் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நார்மலா நமக்கு ஃபுட்பாலோட பிட்ச் பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஒரு சைட்ல 11 பேரும், இன்னொரு சைட்ல 11 பேரும் அவங்களோட ஆப்போசிட் கோல் போஸ்ட்ல வந்து போடுவாங்க. அது கோலா கன்சிடர் பண்ணப்படும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 கோல் போஸ்ட் இல்ல, 3 கோல் போஸ்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. விச் இஸ் ஈக்குவலி மெஷர்ட். எல்லா பக்கமும் அதோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலா செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல மொத்தம் 5 பேர், கோல் கீப்பர் எக்ஸ்ட்ரா, அதாவது மொத்தம் 6 பேர். ஆனா 5 பிளேயர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க கிரவுண்டுக்குள்ள, பிட்டுக்குள்ள. அப்ப 5 பிளேயர்ஸ் பிளஸ் ஒருத்தர் கோல்கி. அப்ப மொத்தம் 6 பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம்ல இருப்பாங்க. மொத்தம் 3 டீமுமே நடக்கும். இதை வந்து ஃபாஸ்ட் பிரேக் ஸ்டைல்ல நடக்கிற ஒரு வகையான ஒரு ஃபுட்பால் மேட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச் எதுக்காக, அதாவது இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் கிரவுண்ட் எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு இன்னோவேட்டிவ்கான ஒரு திங்கிங்காக இது உருவாக்கி இருக்கிறாங்க. வேற எதுக்காகவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது, இதோட நேம் வந்து ஒமேகா பால். ஓகேங்களா? பஞ்சாபி ஆன்டி சாக்ரிலேஜ் லா அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சாப், அதாவது பஞ்சாப் பேசக்கூடிய சீக்கியர்கள் அவங்க மத குருவா, அதாவது மத புத்தகமா ஒரு முக்கியமா ஒரு ஹோலி புக்கா பார்க்கக்கூடிய குரு கிரந்த் சாஹிப்
அப்படின்னு சொல்லப்படுற புத்தகத்தை யாராவது வந்து அவமானப்படுத்தினாலோ, அதை வந்து துஷ்பிரயோகம் செஞ்சாலோ, அதை வந்து சரியா அவதூறு செலுத்தினாலோ, அவங்களுக்கு 25 லட்சமோ அபராதமோ, அவங்களுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை வந்து வலுப்படுத்தியிருக்கிறாங்க. 2008 ஏற்கனவே இந்த கைண்ட் ஆஃப் சட்டம் வந்து உருவாக்கியிருக்கு. அதை வந்து 2026 ஏப்ரல் 13 பில் பாஸ் பண்ணி 2026 ஏப்ரல் 21 இந்த பில் ஆக்டா லாவா மாறி இருக்கு. அந்த லா ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற லாக்கு இன்னும் வலுக்கூட்டக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? சோ ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்துல சீக்கியர்கள் ஒரு மத புத்தகம், ஒரு புனித நூலா பார்த்துட்டு வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜன்ஸுக்கும் ஒரு புனித நூல் இருக்கும். அது என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து பைபிள், இஸ்லாமுக்கு குரான், இந்துசமுக்கு வந்து வேதங்கள், உபநிடங்கள், பகவத்கீதை. அது மட்டும் இல்லாம ஜுதைசமுக்கு பாத்தீங்கன்னா தனாக்கு, அது மட்டும் இல்லாம தோரா. புத்திசமுக்கு வந்து திரிபிதகா, சீக்கிசமுக்கு வந்து குரு கிரந்த் சாஹிப், கன்ஃபியூஷனிசமுக்கு வந்து அனலெக்ட், தாவோயிசமுக்கு வந்து தாவோ தேச்சிங், ஜொரஸ்டனிசமுக்கு வந்து அவஸ்தா. இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிவேல்ஸா பார்க்கக்கூடிய மதங்களோட புனித நூல் புத்தகம். ஓகேங்களா? சப்போஸ் குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னா என்னன்னா, குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றது கடைசி தூதர். அதாவது குரு கோவிந்த் சிங் அப்படின்றவர் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குருவா இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு குருவா இருக்க போறவர் யாருன்னா குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து, இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க உங்க தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்க. இதுல கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே உங்க குருக்கள் உங்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு ஒரு சமாதி, ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாரு. அந்த குரு கோவிந்த் சிங் அப்படின்றவரு இந்த புத்தகம் கொடுக்கிறது தான் இது வந்து மத நூலா உருவாச்சு. அப்போ மொத்தமா சீக்கியர்களோட மத குருக்கள் யார், இத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 பேர். ஸோ ஜெயினிசமுக்குமே பாத்தீங்கன்னா மகாவீரர் கடைசியா இருந்திருப்பாரா, அந்த மாதிரி புத்திசமுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாரா, சீக்கியர்களுக்குமே குருமார்கள் இருக்கிறாங்க. முதல்ல இந்த சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு நானக் அப்படின்றவர். குரு அங்கத் தேவ் அப்படின்றவர் குருமுகி ஸ்கிரிப்டை வந்து உருவாக்கி இருக்கிறார். இந்த குருமுகி ஸ்கிரிப்ட்ல தான் இந்த குரு கிரந்த் சாஹிப் ஆரம்ப காலகட்டத்துல உருவாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் புரியிற விதத்துல சமஸ்கிருத மொழியிலையும் பஞ்சாபி மொழியிலையும் உருவாச்சு. ஸோ குரு அங்கத் தேவ் அப்படின்றவர் குர்முகி ஸ்கிரிப்டையும் கம்யூனிட்டி கிச்சனையும் உருவாக்குனாரு. குரு அமர்தாஸ் ஜி பாத்தீங்கன்னா மிஷனரி ஒர்க்ஸை வந்து உருவாக்குனாரு. குரு ராம்தாஸ் பாத்தீங்கன்னா அம்ரிட்சர் அப்படின்ற ஒரு சிட்டியை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் குரு அர்ஜன் தேவ் அப்படின்றவர் கோல்டன் டெம்பிளை கட்டினாரு. குரு அர்ஜன் தேவ் கோல்டன் டெம்பிளை கட்டினாரு. எப்போனா 1563 இருந்து 1606 வரைக்கும் வந்து கோல்டன் டெம்பிளை கட்டியிருக்கிறாரு. குரு ஹர்கோவிந்த் சிங் பாத்தீங்கன்னா சீக்கியர் கம்யூனிட்டியை வந்து ஒன்றிணைச்சார். ஓகேங்களா? குரு ஹர்ராய் ஜி அப்படின்றவரு இந்த மெடிசன் ஹீலிங் பத்தின, அதாவது மிஷன்ஸ் எம்பசைஸ் மெடிசன் ஹீலிங், அவங்களோட குழுக்களுக்கான ஒரு மருத்துவ முறையிலையும் மருத்துவம் பத்தியும் அவங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடிய, குணமாகக்கூடிய சில வழிமுறைகளையும் அங்க கத்துக் கொடுத்தாரு. குரு ஹர் கிருஷ்ணன் சாஹிப் அப்படின்றது, கிருஷ்ணன் சாஹிப் அப்படின்றவரு 5 வயசுலயே குருவா மாறினார். ஸோ இந்த 10 சீக்கியர் குருமார்கள்லயே ரொம்ப சிறிய வயதுல குரு மாறினவரை கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். கிருஷ்ணன் சின்ன குழந்தையா இருப்பாரு, அந்த மாதிரி குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிருஷ்ணன் இல்ல கிருஷ்ணன். ஓகேங்களா? குரு ஹர் கிருஷ்ணன் சாஹிப் அவர் தான் வந்து அவரோட ஞானத்தின் வெளிப்பாடா 5 வயசுலயே குருவா மாறினார் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் குரு தேக் பகதூர் ஜி அப்படின்றவர் தன்னோட சாக்ரிஃபைஸ் பண்ணார் அவரோட லைஃப்பை மொத்தமா. எதுக்காகனா மக்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் அவங்களோட ஒரு ரிலீஜியஸ் ஃப்ரீடமுக்காகவும் அவர் வந்து போராடினார். தன்னோட வாழ்க்கையை மொத்தமா அர்ப்பணிச்சார். கடைசியா வந்து குரு கோவிந்த் சிங் அப்படின்றவர் தான் குரு கிரந்த் சாஹிப் அப்படின்றவர் ஒரு உங்களுக்கான குருவா இருப்பாருன்னு சொல்லிட்டு உருவாக்குனாரு. இந்த குரு கிரந்த் சாஹிப்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 1430 பேஜஸ் இருக்கு. அந்த 1430 பேஜஸ்ல 5896 மந்திரங்கள், அதாவது வேர்சஸ் வந்து காணப்படும். இது சம்பந்தமா படிச்சாலே போதும். ஒவ்வொரு மதங்கள்லயுமே ரொம்பவே முக்கியமா சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் மதத்துக்குள்ள மூழ்கணும் நம்மளால முடிக்க முடியாது. ஏன்னா மதம் வந்து கடல் மாதிரி, அதுல கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் ரொம்பவே பெருசு, ஆழமானது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால கருத்துக்கள், அதாவது இன்ஃபர்மேஷன், எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் கத்துக்கிட்டா போதும். அடுத்தது, அண்மையில ட்ரைபல் மியூசியமும் இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டருமே ஒடிசால உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு தலைமை தாங்கி விதமா இதை உருவாக்கி, அதாவது இதை இனாகரேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். 21 ஏப்ரல் 2026 நேற்று இந்த 2 விஷயத்தையுமே இனாகரேட் பண்ணாங்க, திறந்து வைத்தாங்க, திறப்பு விழா செஞ்சாங்க.
இது எதுக்காக ட்ரைபல் மியூசியம் எதுக்காகனா, இந்தியால நிறைய வகையில ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க. அந்த ட்ரைபலோட குரூப்ஸ பத்தின அவங்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவக்கான விஷயமே அவங்களோட கலைத்திறனையும், அவங்களோட வாழ்வை எப்படி வந்து அவங்க மேம்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வு ஒரு மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்றதுனால உருவாக்கப்பட்டது தான் இந்த ட்ரைபல் மியூசியம். அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அவங்களோட கம்யூனிட்டிஸோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு பார்க்கறதுக்காக, மக்கள் தெரிஞ்சுக்கட்டும்ன்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மியூசியம். அது மட்டும் இல்லாம இந்த சயின்ஸ் ரிசர்ச்க்காக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரோல் சென்டர்ஸ உருவாக்கணுன்றதுனால ரூர்க்கேலாலேயே உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 9000 இயர் வேர்ல்டு அண்டர் வாட்டர் சீ சைட். அண்மையில நார்த் அமெரிக்காவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கடலுக்குள்ள 9000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல என்னென்னலாம் வந்திருக்குன்னா, ஹண்டிங் பிட்டு, டிரைவ் லேன்ஸ், டூல் கேச்சஸ் எல்லாமே வந்து அதுல கிடைச்சிருக்கு. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மூலியமா 80 தளங்கள்ல வந்து அடையாளம் காணப்பட்டுச்சு. இந்த 80 தளங்கள்ல பண்டைய கலைமான் வேட்டை பழக்க வழக்கங்கள் தென்பட்டதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. என்னது பண்டைய கலைமான், மான் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வேட்டை பழக்கங்கள். இது எல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டதா அந்த 80 தளங்களை உருவாக்கி தெரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியில ஏற்கனவே அதுக்குள்ள சில ஏரிகள் காணப்படுது. அந்த ஏரிகள் தெளிவாகவும், ஏரியில நீர் தெளிவாகவும், வண்டல் குறைவாகவும் இருந்ததுனால இந்த கட்டமைப்புகள் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இந்த 9000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துற பொருட்கள் எந்த அளவுக்கு சரியாம இருக்கு, எதனால சரியாம இருக்குன்னா அதுல காணப்படுற தண்ணீர் வகைகள். ஓகேங்களா? அந்த நீர் அந்த அளவுக்கு தெளிவா இருந்ததுனாலையும், அதுல வந்து மண் சேர் வந்து கம்மியா இருந்ததுனாலையும் இது பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் பனிக்காலத்திற்கு பிறகு ஆரம்ப கால மனிதர்கள் உயிர் வாழ்வு மற்றும் தகவமைப்பு குறித்த நுண்ணறிவுகளை விளக்குகின்றன. ஸோ அண்மையில எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது ஒரு குரூப், விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு திட்டம் தான் வந்து சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டா இருக்கும், நிலையான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விஸ்வகர்மா அப்படின்ற திட்டம் எதுக்காகனா, கைவினை பொருட்கள், அதாவது கைவினை செய்யக்கூடிய நபர்களுக்கான ஒரு வாழ்வாதார மேம்பாட்டுக்கான ஒரு உருவாக்கப்பட்டதா பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலியமா அந்த மாதிரி வேலை செய்யும் நபர்கள் அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்காக லோன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட கம்பெனி சிறு சிறு தொழில், குறு தொழில் வேலை செய்யறதுக்காக மானியமோட சேர்ந்த ஒரு லோன்ஸ் வந்து கொடுக்கப்படுது. ஏற்கனவே அதாவது பட்டியலினத்தர் இருக்கிறாங்கல்ல, அந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா முத்ரா ஸ்கீம் இருக்கும். அந்த மாதிரி பிஎம் விஸ்வகர்மா அப்படின்றாங்க இந்த சிறு குறு தொழில் செய்யும் வேலையாட்கள், அதாவது செருப்பு தைப்பவர்களா இருக்கட்டும், இந்த பொட்டலம் போடுறவங்களா, அந்த பர்ஃபி விற்பாங்களா அவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழில்கள் இருக்குல்ல, அந்த குடிசை தொழில்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான லோன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இது மூலியமா யார் யாரெல்லாம் அதுல வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா, நிறைய கைவினை செய்யற பொருட்கள், குடிசை தொழிலாளிகள். ஆனா இது எப்படி அப்ளை பண்றதுன்னா, இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி அந்த பர்சன் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்களோட தாய் தந்தை, அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும்தான் இதுல பெனிஃபிட் அடைய முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க இந்த இந்த ஸ்கீம்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல எந்த முத்ரா ஸ்கீம் அந்த மாதிரி எந்த ஸ்கீமே அப்ளை பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு குலத்தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதாவது அவங்க பரம்பரையே வந்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அவங்க அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். மத்த யாருமே எலிஜிபிள் இல்ல. அவங்க இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக லோன்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்கீம் தான் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். விஸ்வகர்மா ஸ்கீம் எதுக்காகனா, இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.